வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நார்த்து ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் பார்க்கலாம். இது வந்து 22க்கு 39 அப்படிங்கிறது வீட்டோட பிளான். இந்த இதுக்கு மேலே யார் இடம் வச்சு அந்த வீடை கட்டிக்கலாம். இது வந்து மல்டி ஸ்டோரி டைப்பில் நம்ம பண்ணியிருக்கோம். இது வில்லேஜ்லேயும் வீடு கட்டிக்கலாம், சிட்டியில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி வீடுகள் கட்டிக்கலாம். இந்த வீட்டோட பிளானை பாருங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எப்படி உள்மாற்றங்கள் செய்யணுங்கிறத நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இதில் மெசேஜ் எதுவும் அனுப்புனீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக பேமெண்ட் வாங்கிட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுப்போம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவும் விருப்பப்படுறவங்க எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக யாரும் ஃபோன் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட தேவைகளை என்னவோ மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே ரிப்ளை பண்ணுவோம் நாங்கள். அந்த மாதிரி இப்போ இந்த வீட்டு பிளானை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த பிளானில் வந்து மேலே தெற்கு, கீழே வந்து வடக்கு. இது வடக்கு பார்த்தா வாசப்படியில் வீடு. இது வந்து வடகிழக்கு பகுதியில் என்ட்ரன்ஸ் கொடுக்கறதுனால இது வந்து கிழக்கு பக்கம் ரோடு இருந்தாலும் இந்த வீட்டோட பிளான் வந்து கரெக்டாக சூட் ஆகும். இப்போ இதை வந்து நான் வடக்கு பார்த்தா ரோடு இருக்கிற மாதிரி வீடு டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கிழக்கு பக்கம் ரோடு இருந்தாலும் இந்த வீடு சூட் ஆகும், வடக்கு பக்கம் ரோடு இருந்தாலும் இந்த வீடு சூட் ஆகும். அந்த மாதிரி வீட்டு பிளான் இது. இப்போ வீட்டில் உள்ள என்ட்ரு ஆனோம்னா கார் பார்க்கிங் ஏரியா, அது பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் வடகிழக்கு பகுதியில். இது தாழ்வாக இருக்கும், வீட்டு ஃப்ளோர்லேருந்து தாழ்வாக இருக்கிறதுனால இதுவே வாஸ்துக்கு நல்லபடியாக வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நார்த்து வெஸ்ட்டில் வந்து ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கேன். இது மல்டி ஸ்டோரி மாதிரி அதே மாதிரி கன்னியூவாக போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ளே என்ட்ரு ஆனோன்னா சின்ன வரண்டா கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னாக்கா 4க்கு 4.5 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உள்ளே என்ட்ரு ஆனோன்னா பார்த்தீங்கன்னா 18க்கு 10.15 அந்த மாதிரி டைனிங் லிவிங் வருது. பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் தான் கொடுத்துருக்கேன். எப்போதும் நம்ம வழக்கமாக கொடுக்குற மாதிரி தான். இதில் அதே மாதிரி கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா 8க்கு 10.15 அந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்கேன். மாடுலர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூமு, நார்த் வெஸ்ட்டில் 2வது பெட்ரூம் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சவுத் வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 10 அந்த மாதிரி வருது. அடுத்து 2வது பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு 11.75 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். 2 அட்டாச் தான் கொடுத்துருக்கேன். இது சைடில் இடம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஜன்னலாம் வச்சுக்கலாம். ஒரு இடம் இல்லாத போது நம்ம இடத்துல கட்டு பண்ணிட்டு பண்ணணும். அது அடுத்த வீடியோவில் பண்ணி தரேன்னா சுற்றிலும் இடம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி தான் அந்த வீட்டு பிளான் போட்டிருக்கேன். ஒருவேளை நமக்கு இதுதான் சைட்டாக அப்படி இருக்கும்போது நமக்கு இதில் வந்து ஓடிஎஸ் சைடில் கொடுத்து அதில் லைட்டிங் வர மாதிரி பண்ணி தான் அந்த வீடை பண்ணணும். அந்த மாதிரி வீட்டு பிளான் வந்து நான் ஃபியூச்சரில் போடுறேன். 20க்கு 60, 20க்கு 40 அந்த மாதிரி சைட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள கோட்டிஎஸ்லாம் வைக்கணும். அதை வச்சு நான் வேறு பிளான்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீட்டு பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள கமெண்ட்ஸில் எழுதுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டு பிளான் வேணும் அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட்ஸ் எழுதுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு அது வீட்டு பிளான் போடுவேன். நீங்கள் கேட்குற பிளான் வந்து எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வீட்டு பிளானாக இருக்கணும். நிறைய பேர் அது ஓட்டிங் போட்டாங்கன்னா அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த வீட்டு பிளானை போடுவேன். அந்த மாதிரி நிறைய புதுசாக வீடு கட்டி நினைக்கிறவங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும். அதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி முயற்சிகள்லாம் பண்ணுறேன். இந்த மாதிரி வீட்டு பிளான்லாம் நிறையா வந்து நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் லிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி என்னோட பிளே லிஸ்ட்லாம் ஸ்க்ரோல் பண்ணாலும் தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி லிங்க் வரும். அப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு நிறையா அந்த வீட்டு பிளான்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டு பிளான்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நம்ம வீடை எப்படி கட்டலாம், நமக்கு அது எவ்வளோ செலவாகும் அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீட்டு பிளானுடைய ப்ரைஸ் வந்து என்ன பண்ணி கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் எழுதிடுவேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்டர்லாக்ல பண்ணால் என்ன காஸ்ட், நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்ணால் என்ன காஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் எழுதிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ள இருந்தால் உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.